காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். நான் உத்ரா. நான் ஸ்ட்ராபெரி படத்தில் பாட்டு பாடியிருக்கேன். விஜய் அங்கிள் தான் லிரிசிஸ்ட், நூர் அங்கிள் தான் மியூசிக் டைரக்டர். அவங்க 2 பேரும் என்னை நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் கோயிங் கிட் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. சமுத்திரகனி அங்கிள், தேவயானி ஆண்டி எல்லாருமே எனக்கு தெரியாத திங்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். பேசுறதுக்கு எல்லாமே காமெடியாக சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு ஹாரர் மூவி, நீங்கள் எப்படி பயப்படாமல் வச்சுங்க? ஏன்னா இதில் வந்து அவ்வளவா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காமெடி ஹாரர் ரெண்டுமே சேர்ந்த படம் தான் இது. அதனால பயமே இல்லை. பாவிஜி அங்கிள் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சீனில் வந்து ஃபயர் ஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்தில் போனோன்னா பயம் வேறு. பக்கத்தில் போ, உனக்கு ஒன்றும் ஆகாது, பக்கத்தில் போ அப்படின்னாரு. போனேன் வந்துட்டேன். அது மாதிரி போய் வந்துட்டேன். டேக் ஓகே பண்ணிக்கிட்டாரு. This is actress Avani Modi, and today we just came up with the music of my Tamil film Strawberry. The character which I'm playing in this film is girl Nilovina. She is a science student and doing research on human souls, and she is very confident, very brave, and very intelligent girl, and she helps to unfold the mystery in this film. So that is how I love the character journey in this film, and Vijay sir has written the fantastic characterization for me, and I just love performing it. You know Tamil? I don't know Tamil, I'm a Gujarati. And how you manage the script? That is what I said. That when you know the performance, when you know the acting skills, then language is not a barrier. As we all know that 80% of the actresses down south are from North India only. They don't know Tamil or any South Indian languages. But when you know your craft, then it becomes easy for you. So Vijay sir and especially the entire team of Strawberry, they really supported me a lot, and they really worked hard on my dialogue delivery and all. So that is how I could make it. What is the meaning of strawberry? Strawberry means a fruit, but this is not the meaning of this film in a strawberry. Strawberry relates to a suspense mystery which we are going to unfold through my character in this film. So I just can't reveal why the name has been kept Strawberry, but for that you have to see the film. But it is related to the mystery in the film, not to any character, but it's a mystery in the film. ஒரு லிரிக்ஸ் ரைட்டர், ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த அனுபவம் எப்படி இருந்தது? நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி திரைப்படத்தின் மூலமாக இந்த ஒரு 4 விதமான அனுபவங்களும் எனக்கு கிடச்சிது. இது ஒரு முதல் முறையாக நான் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு முயற்சி. ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது நிச்சயமாக என்னுடைய திரையுலக பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துகிற ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் சினிமாவில் வந்து ஒரு மிக கடினமான ஒரு போஸ்ட். ஸோ அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு திடீர் நிகழ்வு அல்ல, இது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு தான். ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே அதை நோக்கி ஒரு பயணம் எனக்குள்ள ஒரு தேடலாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, ஒரு பாடலாசிரியராக பயணிச்சுட்டு இருக்கும்போதே அதை கடந்து ஒரு ஹீரோவாக ஒரு 2 படம் நடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி திரைப்படத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்பின ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த, அது ஒரு சரி செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு உணர்வை தான் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு இயக்குனரை நான் சொல்லியிருக்கேன். உண்மை சம்பவம் அப்படின்னு சொன்னீங்க, இது எதை ஒன்றிய உண்மை சம்பவம்? அதாவது பேய் இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு சம்பவமா, இல்லாட்டி எதை நோக்கி ஒரு உண்மை சம்பவம்? பேய் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த பேய் வடிவத்தை நான் ஏன் இந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த பேய் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிற ஒரு காரணத்தாலையும் இந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கு பேய் படம் பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. ஸோ அந்த பேய் படங்களை வந்து குடும்பத்தோட, குழந்தைங்களோட வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருக்கிற காமெடி, அதில் இருக்கிற பயம், இதெல்லாம் ரசிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் இதில் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு, அதை தாண்டி வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூக ஒரு அவலம், அதில் வந்து அதை சரி செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது எதை பற்றினா, இது வந்து ஒரு முழுக்க ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள கதை அடுத்த கட்டத்துக்கு பயணமாகும். அது ஒரு வேற விதமான ஒரு கதைக்களமாக. ஒரு புறம் இந்த ஆவி, பேய், இந்த ஆத்மா, இதனுடைய மிரட்டல்கள். இன்னொரு புறம் சமுத்திரக்கனி, தேவயானி, தம்பிராமையா இவங்க மூலமாக வேற ஒரு கதை நகர்ந்துட்டு இருக்கும். அதை தான் நான் அந்த உண்மை சம்பவம்னு சொல்கிறேன். ஸோ இதை திரையில் பார்க்கும்போது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். முனிக்கு அடுத்தது இந்த படத்தை தயாரித்து தான் எழுதுந்தா, ஸ்கிரிப்ட் எழுதுந்தா சொன்னீங்க. இவ்வளோ டிலே ஏன்? அதுக்கப்புறம் வந்து முனிக்கு அடுத்து நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் வந்துடுச்சு. இப்போது இது எந்த மாதிரி மூவி?
இது வந்து முனி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதை பேய் படமாக உருவாக்கணும்னு அப்படி ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இது உடனடியாக நான் 2.5 வருஷமாக இந்த படத்தினுடைய ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு முதல் முறையாக இருந்ததால் இதன் ஒவ்வொரு சீனையும் டீட்டெயில் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் வந்து ஷூட்டிங் போனோம். ஏன்னா ஒரு தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டே இருக்கிற டைரக்டராக இருந்தால் சடசடன்னு அவங்களால பண்ணிட முடியும். இது முதல் இயக்கம், அதுவும் வந்து ஒரு டைலாக் டு டைலாக் படம் கிடையாது. இதில் எல்லாமே டெக்னிக்கல் விஷயம் இருக்குது. ஒரு 40 நிமிடம் சிஜி காட்சிகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் சைடு மட்டும் ஒரு 300 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். தாஜ்னூருடைய இசையில் டிடிஎஸ் மிக்சிங் மட்டும் ஒரு 300 மணி நேரம் நடந்தது. இவ்வளவு தொழில்நுட்ப பணிகளை ஒன்றே சேர்க்கறதுக்கு எனக்கு அந்த 2.5 வருடம் பிடிச்சது. ஷூட்டிங் நடந்தது என்னமோ 55 நாள் தான். ஆனால் இதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டுமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த 2.5 வருடத்திற்கான காரணம். ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டு அஜித் சாரோட பர்த்டே அப்படின்ற மாதிரி டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. அது எதை ஒட்டி இந்த படத்தில் ஒரு சம்மந்தப்பட்ட ஏதாவது காட்சிகள் இருக்குமா, இல்லாட்டி எதை ஒன்றிய? இல்லை, இது வந்து ரோபோ சங்கர் அவருடைய ஒரு காமெடி பிளே அது. ஸோ அந்த சமயத்தில் அவருடைய சட்டையில் வந்து அஜித் சாருடைய ஃபோட்டோ இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத கொஷின் வரும்போது அவர் வந்து அஜித் பற்றி அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி திருவள்ளூருக்கு பிடிச்ச நடிகர் அஜித் தான் அப்படின்னு. ஸோ அது ஒரு வசனமாக வந்து போகிற ஒரு காட்சி தான். அதற்கும் கதைக்குமான எந்த தொடர்புகளும் கிடையாது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ முதல் முறை டைரக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டராக இதில் தெரிகிறாரு. சாங்ஸ் வந்து 5 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம், இமான் சார் ஒரு பாடல் பாடியிருக்காங்க, தென் சித்தார்த் ஒரு பாடல் பாடியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் ஒரு பாடல் பாடியிருக்காங்க, தென் உத்ரா நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கினா அவங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க இந்த இதில். ஸோ படம் வந்து ஒரு ஹாரர் கலந்த ஒரு சமூக நோக்கம் கொண்ட ஒரு படம் இது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒவ்வொரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் ஹாரர் படம்ன்றனால ஒரு ரீரெக்கார்டிங் வந்து மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இதில் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பாடல்கள் எல்லாமே பா விஜய் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. தென் இப்போ கம்மிங் 11th இந்த தேட்டருக்கு வருது. ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க.